கடவுள் எல்லாரையுமே ஒரே சமமாக படைச்சி கஷ்டம் இல்லாமல் பணத்துக்கு குறைவு இல்லாமல் இருந்திருந்தா கடவுளை யாரும் நினைக்கவே மாட்டோம் இல்லைங்களா? அவங்கவுங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கிறதுனால தான் கடவுளை உளுந்து உளுந்து நினைக்கிறோம் இல்லைங்களா? எல்லாருக்குமே நிறைய வேண்டியது கொடுத்துருக்கலாம், எந்த குறையும் இல்லாமல் சிலருக்கு வச்சுருக்கலாம். வாய் பேசலாம், காது கேட்கலாம், எல்லாமே அப்படி தான் இருக்காங்க. ஆனால் சிலர் இந்த மாதிரி வாய் பேசாமல் காது கேட்காம அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கு அதிகமாக இல்லைனாலும் கொஞ்சம் பேசுகிற அளவுக்காவது, கொஞ்சம் காது கேட்குற அளவுக்காவது, அவங்க வேலையை அவங்க பண்ணிக்கிற அளவுக்காவது கடவுள் கண் திறந்து பார்த்தா இந்த உலகத்தில் அவங்களும் மன நிம்மதியோடு இருப்பாங்க இல்லைங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குழந்தைங்கள வச்சுட்டு ஒவ்வொரு தாயோட கஷ்டமும் சொன்னால் புரியாதுங்க, அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தாயாக இருந்து நான் அனுபவிக்கிறேன் பார்த்தியா, அதுதாங்க. காது கேட்காம, வாய் பேச முடியாமல், அப்பா அம்மான்னு யாருன்னு தெரியாமல், பசின்னு தெரியாமல், இப்படி ஒவ்வொரு குழந்தையும் வச்சு ஒவ்வொரு தாயும் உலகத்தில் படுற பாடு இருக்கே, உயிரோடு இருந்தோம் இறந்ததுக்கு சமங்க. நான் சந்தோஷமாக இருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன், நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி குழந்தைய வச்சுருக்கிறவங்களுக்கு எவ்வளோ வேதனை வலின்னு அது அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் இல்லைங்களா? கடவுள் எல்லாருக்குமே ஒரே சமமாக வச்சுருக்கலாம்ல, அப்படி வைக்க முடியாது. ஏன்னா அப்படி வச்சா நம்ம கடவுளை நினைக்க மாட்டோம் இல்லைங்களா? அதுக்காக இப்படியெல்லாம் படைக்கக்கூடாதுங்க. ஏன்னா கொஞ்சத்தில் கொஞ்சமாவது அறிவு கொடுத்தா 4 பேருக்கு மத்தியில் அவங்களும் ஒரு மனுஷனாக வாழ்வாங்க இல்லைங்களா? என்ன பண்ணுறது, விதி. கடவுள் அந்த காலத்தில் யார் பண்ணது யாருக்கும்னு சொல்லுவாங்க, இந்த காலத்தில் அவங்கவுங்க பண்ணது அவங்கவுங்களே அனுபவிச்சுட்டு போகணும். ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்குது. நான் யாருக்கு எதுவுமே செய்யலை, யார் பண்ண பாவமோ என் தலையில் கடவுள் போட்டிருக்காரு. கடவுள் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா சிலர் சொல்லுவாங்க, அந்த பாரம் தாங்குறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, பாரத்தை தாங்க முடியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு. அதுக்குன்னு எவ்வளோங்க சுமக்கிறது? கொடுத்துட்டே இருந்தால் எத்தனை அடிங்களை தாங்கிறது? நம்மளதும் மனசு தானே, எங்களுதும் உயிர் தானே. பாய் நண்பர்களே, ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. ஃபாலோ பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா?